பிரைஸ் த லார்ட். இந்த நாளின் தேவ செய்தி மூலமாக உங்களோடு பேசுவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தேவ வார்த்தை யாத்திராகமம் 23 25 உன் வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் கஷ்டமான, மோசமான, கடினமான ஒரு நேரத்திற்குள்ளாக ஒரு வேலை கடந்து சென்று கொண்டிருக்கலாம். ஆனால் அவைகள் தேவன் உங்களை குறித்து வைத்திருக்கிறதான திட்டங்களை தடுத்து நிறுத்தவோ, தடை செய்யவோ, அழித்து போடவோ முடியாது. உங்களுடைய தற்போதைய நிலையை நினைத்து கலங்குகிறதால் நாளைய சிக்கலை மாற்ற முடியாது. மாறாக அது இந்த நாளின் சந்தோஷத்தை, பலத்தை இழக்கச் செய்துவிடும். ஆதலால் தவறாக போகக்கூடியவைகளை நினைத்து கலங்காதீர்கள், சோர்ந்து போகாதீர்கள். சரியாக இருக்கிறவைகளை நினைத்து, சரியாக மாற்றக்கூடியவைகளை நினைத்து அமைதியாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள். எதிலும் பின்வாங்கி போகாதீர்கள். தேவன் உங்களுக்காக நீங்கள் எதிர்பார்த்ததை காட்டிலும் பெரிதான ஒரு நன்மையை, சிறந்ததான ஒரு நன்மையை வைத்திருக்கின்றார். ஆம், நம்முடைய தேவன் அவர் மனதுருக்கத்தால் நிறைந்தவராக உங்களை பார்த்து சொல்கிறார், உன்னை பலவீனப்படுத்துகிற எல்லா காரியங்களையும் நான் உன்னிலிருந்து விலக்குவேன் என்று சொல்கிறார். வேதத்தில் பார்ப்பீர்களானால், தங்களுக்கு முன்பாக இருந்த பெரிய செங்கடலையும் பின்பாக பார்வோனின் பெரிய சேனையும் பார்த்த இஸ்ரவேல் ஜனங்கள் மனமுடைந்து போனார்கள், இதயத்தில் பலவீனமடைந்தார்கள். அவ்வளவுதான், தங்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் முடிந்தது. கட்டாயம் தங்களால் வாக்கு பண்ணப்பட்ட கானான் தேசத்தை சுதந்தரிக்க முடியாது என்று நினைத்திருப்பார்கள். ஆனால் விடுதலை கொடுக்கிற தேவன் ஒருவரும் நினைத்து பார்க்காத ஒரு காரியத்தை செய்தார். மகா பெரிய செங்கடலை இரண்டாக பிரித்து அவர்கள் அக்கறைக்கு நடந்து செல்ல வழியை உண்டாக்கினார். பார்வோனால் அவர்களை தொடக்கூட முடியவில்லை. சீமோன் பேதுருவின் மாமியார் சுகவீனப்பட்டிருந்ததை பார்த்த ஜனங்கள், அவளுடைய வியாதி அவளை மேலும் பலவீனப்படுத்தும், அவள் சுகமடைவது கடினம் என்று பேசியிருப்பார்கள். ஆனால் விடுதலை கொடுக்கிற தேவன் அருகில் இருக்கிறார் என்பதை கேள்விப்பட்டு நம்பிக்கையோடு தனக்காக ஜெபிக்கும்படி அவரை தன் வீட்டிற்கு அழைத்த போது, அவளுடைய நம்பிக்கையின்படியே அவள் அற்புதமாக சுகத்தை பெற்றுக்கொண்டாள். லேகியோன் என்று சொல்லப்படுகிற அசுத்தாவி பிடித்திருந்த வாலிபனுடைய பெற்றோர் அவன் எப்போதும் கல்லறையில் வாசம் செய்கிறதை பார்த்து உள்ளத்தில் பலவீனப்பட்டிருந்தார்கள். ஆனால் இந்த கட்டப்பட்ட மனிதன் இயேசு கிறிஸ்துவை பார்த்தபோது அவர் விடுதலை கொடுக்கிற தேவன் என்பதை அறிந்து அவரிடத்தில் சரணடைந்தான். இயேசு கிறிஸ்து அவனை கட்டி வைத்திருந்த அசுத்த ஆவியை கடிந்து அப்புறப்படுத்தினார். அது அவனை விட்டு ஓடி போனது. அவன் விடுதலையை பெற்றான். எனக்கு அன்பானவர்களே, இந்நாட்களில் கொள்ளை நோய்கள், பஞ்சங்கள், பொருளாதார வீழ்ச்சிகள், வேலை இழப்புகள், இயற்கை அழிவுகளை குறித்த செய்திகளை அடிக்கடி கேட்டு பயத்தோடு, மனவிரக்தியோடு இருக்கின்றீர்களா? இனி என் வாழ்க்கை, எதிர்காலம், தொழில், வியாபாரம், பிள்ளைகளுடைய படிப்பு, தேவ ஊழியம் என்னாகுமோ என்று கலங்கிக் கொண்டிருக்கின்றீர்களா? இழந்த நன்மைகளை மீண்டும் என்னால் சுதந்திரிக்க முடியுமா என்று கேள்வியோடு இருக்கின்றீர்களா? எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் கடந்து செல்கின்ற பிரச்சனைகளை, சூழ்நிலைகளை, கண்ணீரின் பாதையை, வேதனைகளை தேவன் அறிவார். உங்களுக்காக தன்னுடைய ஜீவனையை கொடுத்தவர், சிலுவையிலே பிசாசின் தலையை நசுக்கினவர், உங்களுக்கு உரிதான நன்மைகளை, ஆசீர்வாதங்களை, விடுதலையை நிச்சயம் உங்களுக்கு தருவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எனக்கு அன்பானவர்களே, இந்த வார்த்தை உங்களுக்கு மிகுந்த ஆறுதலாக, ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். சூழ்நிலைகள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம். வாக்கு கொடுத்த தேவன் அவர் வாக்கு மாறாதவர். நீங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறீர்கள். தேவனுடைய உன்னத படைப்பாய் இருக்கிறீர்கள். அவர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய நினைத்ததை ஒருவரும் தடை செய்ய முடியாது. அதெல்லாம் நம்பிக்கையோடு இருங்க. தற்போது இருக்கிற சூழ்நிலைகள் அவைகள் தொடர்ந்து நீடிக்க விடவே மாட்டார். நீங்கள் எதிர்பார்க்காத நன்மைகள், மேன்மைகளை தந்து உங்களை மகிழ செய்வது நிச்சயம். நாம் ஜெபம் செய்வோமா? கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு கேட்கிற ஒவ்வொருத்தரும் உடைய கரத்தில் வைக்கிறேன். நீ சகல ஆறுதல் தேவன்.
நம்பினோரை ஒருபோதும் கைவிடாத தேவன். அப்பா, இந்த நாளில் ஒவ்வொருத்தரும் தொடுங்க ராஜா. உடைய வாழ்க்கைக்கு நிந்தைகள், வேதனைகள், போராட்டங்களை மாற்றி போடுங்க. வாழ்க்கையில் எதெல்லாம் இழந்ததால் மனம் சோர்ந்து இருக்கிறார்கள், சரீர பிரகாரம் வியாதியோடு அல்லது மன சோர்வின்றி விருத்தி அவரை நெருக்கி கொண்டிருக்கலாம். எதிர்பார்த்தது நடக்கவில்லை என்று சொல்லி மனக்லேசத்தோடு இருக்கலாம். ஆம், தடைகளை அகற்றி போடுகிற தேவன் நீர் அவர்களோடு கூட இருக்கிறீர்களே, அவர் என்று பார்க்கட்டும். சந்தோஷமான நாட்களை, மன மகிழ்ச்சியான நாட்களை காண கிருபை செய்யுங்க அப்பா. எல்லாம் தடைகள் எடுத்து போடுங்க, எல்லா தடைகளையும் எடுத்து போடுங்க. உடைய மாறாத கரம், உடைய மகிமின் கரம் ஒவ்வொருவோடு கூட இருக்க போகிறதுக்காக நன்றி. பெரிய காரியங்களை காண கேட்க கிருபைத்தாங்க. ஆமென், ஆமென். எனக்கு அன்பானவர்களே, இந்த வார்த்தை உங்களுக்கு மிகுந்த ஆறுதலாக, ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். உங்களுக்கு தெரிந்த அன்பானவரிடத்தில் செய்தியை ஷேர் பண்ணுங்க, ஃபார்வர்ட் பண்ணுங்க. அத்துடன் யூடியூப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து போக வேண்டாம். இந்த செய்தியை லைக் பண்ணுங்க. மாத்திரமல்ல, அப்டேட் வீடியோஸ்க்காக மேலுள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார். God bless you. Amen.